Hi all, இன்னைக்கு நம்ம வந்து பெரியார் and public life பார்க்க போறோம். So first question, Periyar joined the Congress Party of India in the year. பெரியார் வந்து எப்போ காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா 1919. Periyar involved in the activities of Congress with full vigor during. So Periyar வந்து காங்கிரஸ்க்கு சேர்ந்துட்டு like full vigor, like full strength-ஆ வந்து அவர் காங்கிரஸ்காண்டி ஒர்க் பண்ண இயர் வந்து 1920 to 1925. Those who persuaded Periyar to involve in Congress பெரியார் வந்து லைக் பர்சுவேட் லைக் காங்கிரஸில் சேரணும் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா ராஜகோபாலாச்சாரி. as soon as Periyar joined the Congress, பெரியார் வந்து காங்கிரஸ்க்கு ஜாயின் ஆனதுமே அவர் வந்து அவர்கிட்ட இருந்த 29 ஹானரரி ஜாப்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்து அவர் காங்கிரஸ் சேர்ந்திருக்காரு. So, the organization that appointed Periyar as vice president in order to oppose Justice Party. ஒரு ஆர்கனைசேஷன் பெரியாரை வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆக்குறாங்க எதுக்குன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியை வந்து அப்போஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஆர்கனைசேஷன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, மெட்ராஸ் ஸ்டேட் அசோசியேஷன். So, the association that was started with Periyar as vice president to oppose home rule movement. ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து பெரியார் பிலீவ்ட் இது வந்து ஃபுல்லாக பிராமின்ஸ் மூவ்மெண்ட், இந்த ரிவைவல் ஆஃப் பிரம்மனிசம் திரும்பவும் வரப்போகுது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நான் பிராமின்ஸ்க்கு வந்து கம்மியான சீட்ஸ் தான், அதுவே பிராமின்ஸ்க்கு வந்து பிராமின் பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் கூடமே லைக் நிறைய வந்து பிராமின்ஸ் தான் இருக்காங்க இந்த பொசிஷன்ஸில். ஸோ இந்த ஹோம் ரூல் வந்தால் திரும்ப பிராமினிசம் வந்து இன்னுமே அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ரூல் மூமெண்ட்டுக்கு வந்து பெரியார் வந்து அப்போஸ் பண்ணார். அப்போது அவர் இருந்த வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த அசோசியேஷன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னென்னா அசோசியேஷன் ஆஃப் ஃபியர்ஸ் ஆக்டிவிட்டீஸ். So fierce activities na violent activities, association of violent activities. Gandhi non-cooperation movement attracted Periyar because ஸோ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து காந்தி ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா, பெரியார் வந்து எப்படி நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு வந்து அட்ராக்ட் ஆனார்னா பிகாஸ் அந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து அன்டச்சபிலிட்டியை வந்து இராடிகேட் பண்ணணும், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை வந்து இராடிகேட் பண்ணணும், லைக் இன்னும் அதை கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து சொசைட்டிலேருந்து எடுத்துடணும் அப்படின்ட்டு வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் இருந்துச்சு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட். அண்ட் பெரியார்ஸ் ரெசிக்னேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், பெரியார் வந்து எல்லா ஆஃபீஸர்ஸும் ரிசைன் பண்ணிட்டாரு, இந்த பிரிட்டிஷர்ஸ்கிலையும் வந்து அவர் ஒர்க் பண்ணலை, இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கும் இவர் ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் நாட் டு அட்டெண்ட் த அசம்பிளி ஆர் அக்செப்டிங் எனி ஆஃபீஸ் தேர். ஸோ அசம்பிளி யாருமே அட்டென்ட் பண்ணக்கூடாது, அங்கே இருந்து இருக்கிற ஆஃபீஸ் பொசிஷன்ஸ் வந்து யாருமே அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இது எல்லாமே தான் காரணம். இப்போ பெரியார் வந்து பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டார். தமிழ் லீடர் ஹூ கண்டெம்ட் பஞ்சாப் ஜாலியன்வாலா மேசக்கர் பை ட்ராவலிங் த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஜாலியன்வாலா மேசக்கரை வந்து லைக் இப்படி நடந்திருக்கவே கூடாது, இது வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் லீடர் வந்து யார் அப்படி சொன்னதுன்னா தந்தை பெரியார் தான். ஓகே, த ஒன் ஹூ ஸ்ட்ரென்தன்ட் காதி மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. காதி மூவ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணது தந்தை பெரியார். த ஒன் who showered praises on Periyar for strengthening and developing Congress in Tamil Nadu. ஸோ பெரியாரை வந்து ரொம்ப புகழ்ந்து ப்ரைஸ் பண்ணவர் வந்து லைக் காங்கிரஸ் தமிழ்நாடுல வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா போயட் கருணானந்தம் அப்படின்றவர். ஓகே, த ஃபேமஸ் ரைட்டர் ஹூ சர்வ்ட் த காதி அங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வந்து லைக் கொஞ்சம் வேலை பார்த்துருந்துருக்காரு ஒரு ஃபேமஸ் ரைட்டர். ஓகேங்களா, அந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணது வந்து பெரியார். எங்கன்னா திருச்செங்கோடில். அந்த ஃபேமஸ் ரைட்டர் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, கல்கி. ஓகே, ஸோ பெரியார் பார்த்திங்கன்னா காதி மூமெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ண பிறகு அவரே வந்து இந்த காட்டன் ஸ்பன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு ஹேண்ட்லேயே. ஸோ அந்த ஆப்ரேட்டட் தக்லி அது பேர். ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வாலன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த டைமில் இருந்த அந்த ஸ்பிண்டில். ஓகே, அந்த இதில் வந்து இந்த த்ரெட்டை வந்து ஸ்பன் பண்ணிகிட்டே இருப்பாங்க லைக் ஃபுல்லாக. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பெரியாருக்கு வந்து கையெல்லாம் வந்து ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வோலன் ஆகுது, லைக் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளேம் ஆகுது. ஒரு நேஷ்னல் லீடர் சொல்கிறாரு இதை விட்டுட்டு வேறு மாதிரி ஸ்பின்னிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாருன்னா காந்திஜி. So, the amount lost by Periyar due to his boycott of the court with regard to the non-cooperation movement was like boycott of the court
நிறைய பாய்காட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய லாஸஸ் ஆகுது. எவ்வளோ அமௌண்ட் வந்து பெரியாருக்கு லூஸ் ஆயிருக்குன்னா 50,000 rupees. எப்படி எல்லாமே நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நோ லிக்கர், ஸோ நிறைய அவர் 500 கோகோனட் ட்ரீஸ், அவரோட கோகோனட் ட்ரீஸை வந்து லைக் கட் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். அந்த மாதிரி பெரியார் வந்து நிறைய நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்காண்டி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹானரரி ஜாப்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ஸோ அங்கேருந்து வர லைக் மணி எல்லாமே லாஸ் ஆகிற மாதிரி தானே. ஸோ 50,000 rupees அவருக்கு லாஸ் ஆகியிருக்கு. ஸோ காந்தி ரெக்கமெண்டட் கட்டிங் ஆஃப் கோகோனட் ட்ரீஸ் டு ஸ்டாப் toddy tapping. பெரியார் இன் ரெஸ்பான்ஸ் டு திஸ் கால் கட் 500 trees. ஸோ காந்தி வந்து toddy tapping, இந்த கல் அந்த மாதிரிலாம் குடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னதுனால பெரியார் கூடமே பார்த்திங்கன்னா 500 trees, அவரோட நிலத்தில் இருந்த 500 கோகோனட் ட்ரீஸை வந்து கட் பண்ணிடுறாரு. The year in which Periyar was sent to prison for his protest against toddy shops in the year. ஸோ toddy ஷாப்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் அகெயின்ஸ்டாக இருந்ததுனால எந்த இயரில் வந்து அவர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா நவம்பர் 1921. ஸோ the women who were sent to jail for participating in the protest against toddy shops, இந்த toddy ஷாப்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து விமன் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விமனை வந்து ஜெயிலுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னா பெரியாரோட ஃபேமிலி, கண்ணம்மாள் அண்ட் நாகம்மை, அவரோட ஒய்ஃப் அண்ட் சிஸ்டர். It was said, stopping the protest against the toddy shops is not in my hands. It is in the hands of two women from Erode. This was said by. So, இந்த டாடி ஷாப்ஸ் ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் பீப்புள் வந்து காந்தி கிட்ட கேட்டால், ஸோ அது வந்து காந்தி தான். காந்தி கிட்ட கேட்டால் காந்தி சொல்கிறாரு, இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு என் கையில் எதுவுமே இல்லை, 2 விமன் கையில் தான் இருக்குது, அவங்க நினச்சா அது ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. Gandhi's statement that stopping the agitation was not in his hands was published in The Hindu. First 19th January 1922 வந்து ஹிந்துவில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. லைக் இந்த ப்ரொட்டஸ்ட் ஸ்டாப் பண்ணுறது என் கையில் இல்லை, 2 விமன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. The place where Periyar and the Congress leaders decided on the protest against toddy shops, பெரியாரோட ரெசிடென்ஸில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, Periyar was shut in prison on the charge of hatred against government and community on. So Periyar வந்து கவர்மெண்ட் மேலேயும் கம்யூனிட்டி மேலேயும் certain communities மேலே வந்து hatred வந்து தெரிவிச்சிருக்காரு. அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா பெரியாரை வந்து ப்ரிசனில் லைக் ஹரஸ் பண்ணுறாங்க. அது எப்போ அப்படின்னா 11th September 1924. So the conference organized by Periyar to thwart na stop the influence, like stop, thwart na stop the influence of Justice Party in Erode. So ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பெரியாரை வந்து லைக் அசோசியேட் பண்ணிக்கிறாங்க. எதுக்குன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி. அந்த அசோசியேஷன் பேர் என்ன அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டேட் அசோசியேஷன் கான்ஃபரன்ஸ். ஓகே, தி காங்கிரஸ் லீடர். ஸோ 2 அசோசியேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து கொஞ்சம் பெருசாச்சுன்னா மெட்ராஸ் ஸ்டேட் அசோசியேஷனுக்கு கஷ்டம் இல்லையா. ஸோ மெட்ராஸ் ஸ்டேட் அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து ஈரோடில் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1919. The Congress leader who stayed in Periyar's residence in Erode in the year 1922. யார் இந்த காங்கிரஸ் லீடர்ஸ்னால் எல்லாருமே பண்டிட் மோட்டிலால் நேரு, விட்டால் பாய் பட்டேல் அண்ட் டாக்டர் அன்சாரி. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரியாரோட ரெசிடென்ஸில் வந்து தங்கியிருந்திருக்காங்க 1922. The one who staunchly opposed Chittaranjan Das, who started Swarajya Party. சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சித்தரஞ்சன் தாஸை வந்து அப்போஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சித்தரஞ்சன் தாஸ் வந்து ஸ்வராஜ்யா பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணவர். எதுக்கு இவங்க வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா, லைக் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா ஸ்டேட் அசம்பிளிஸையும் கேப்சர் பண்ணிக்கிட்டு அண்ட் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்காரு. அதனால வந்து இவரை வந்து சில லீடர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்தி, பெரியார், ராஜகோபாலாச்சாரி, all the 3. Okay, the person who gave the title Vaikum Hero to Periyar was திருவிகா. ஸோ வைக்கும் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருக்கு கொடுத்த டைட்டில் யார் கொடுத்தாங்கன்னா திருவிகா தான் கொடுத்துருந்துருக்காரு. ஓகே, எஸ், திருவிகா. ஆஃப்டர் தேட் வைக்கும் ஸ்ட்ரகுள். எதுக்காண்டி வைக்கும் சத்தியாகிரகா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து பி, ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ் டு த அன்டச்சபிள்ஸ் டு வாக் இன் ஸ்ட்ரீட்ஸ் அரவுண்ட் த டெம்பிள். ஸோ டெம்பிள் என்ட்ரி கிடையாது. லைக் இப்போது இங்கே டெம்பிள் இருக்குன்னா ஸ்ட்ரீட்ஸ் அரவுண்ட் த டெம்பிள் கூடமே பார்த்திங்கன்னா அன்டச்சபிள்ஸ் வந்து வாக் பண்ணக்கூடாது, லோவர் காஸ்ட் பீப்புள் வந்து வாக் பண்ணக்கூடாது. அதனுக்கு போராடினது தான் வைக்கும் ஸ்ட்ரகிள். மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து அதுதான். when Periyar left for and again temple entry கூட கேட்பாங்க.
when Periyar left for Vaikom struggle, he handed over the responsibility of the president too. So Vaikom struggle ku vandu Periyar porappo avaroda responsibilities as a president vandu yaar kuduparna Rajagopalachari ku vandu kuduparu. The sentence written on advertising board just a few yards from Vaikom Mahadev temple was என்ன அந்த போர்ட்ஸ்லாம் அட்வர்டைசிங் போர்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்கன்னா அங்கே வைகோ மகாதேவ டெம்பிள் கிட்ட அன்டச்சபிள்ஸ் ஷுட் நாட் கோ பியாண்ட் திஸ் லைக் இப்போ இந்த மாதிரி ஒரு ரோட்ஸ் இருக்குன்னா அவங்க வந்து போர்ட்ஸ் போட்டிருப்பாங்க அன்டச்சபிள்ஸ் இதுக்கு அப்புறம் வந்து அன்டச்சபிள்ஸ் ஆர் நாட் அலவுட் டு கோ இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு. The person who sent a telegram to Periyar to participate in the Vaikom struggle was, so telegram அனுப்புகிறாங்க ஒரு பர்சன் ஒரு லீடர் பெரியாருக்கு வைக்கம் ஸ்ட்ரகிளில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப். ஓகே, the reason for, so ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் வந்து ஜோசப்பு துரை அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பீப்புள் வந்து ரொம்ப லவ்விங்காக அவரை வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா ஜார்ஜ் ஜோசப் வந்து ஒரு லாயர் மாதிரி. he was a lawyer actually. poor peopleக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு, கேசஸ் ஃபைல் பண்ணுறது எல்லாமே. அப்போ வந்து கொஞ்சம் லிட்ரஸி ரேட் ரொம்ப கம்மி இல்லையா. ஸோ ஜார்ஜ் ஜோசப் வந்து நிறைய பூர் பீப்புளுக்கு வந்து இன் அண்ட் அரவுண்ட் மதுரை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்க வந்து ரோசாப்புதுரை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பீப்புளுக்கு கொடுத்த நேம் ஜார்ஜ் ஜோசப்க்கு. த ரீசன் ஃபார் பெரியார் பீங் இன்வைட்டட் டு பார்ட்டிசிபேட் இன் த வைக்கம் ஸ்ட்ரகிள் வாஸ், ஸோ பெரியாரை வந்து இன்வைட் பண்ண ரீசன் என்னென்னா he was very vigorous about eradication of untouchability. அன்டச்சபிலிட்டியை வந்து லைக் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 கஷ்டப்பட்டவர் வந்து அவரோட அப்ஜெக்டிவ் வந்து பெரியாரோட அப்ஜெக்டிவ் eradication of untouchability. அதனால தான் அவரை வந்து செலக்ட் பண்ணுது. ஸோ த டே ஆன் விச் பெரியார் வாஸ் அரெஸ்டட் டு வைக்கம் ஸ்ட்ரகிள், ஸோ வைக்கம் ஸ்ட்ரகிள் நடத்திட்டு இருக்கிறப்போ பெரியார் வந்து எப்போ அரெஸ்ட் ஆனாங்க அப்படின்னா 22 April 1924. ஸோ பெரியார் வாஸ் imprisoned for a month for வைக்கம் ஸ்ட்ரகிள் in the jail of, ஸோ பெரியார் வந்து வைக்கம் ஸ்ட்ரகிளுக்கு வந்து எந்த ஜெயிலில் வந்து இவரை வந்து இது பண்ணாங்கன்னா அரூவி குத்து. ஓகே, after the Vaikom struggle, Periyar was awarded 6 months of rigorous imprisonment and was jailed in. So Vaikom struggle ஆனதுக்கு அப்புறம் கூடமே பெரியாரை வந்து ட்ராவன்கோர் சென்ட்ரல் ஜெயிலில் 6 months rigorous imprisonment வந்து கொடுத்துருந்துருக்காங்க. After the release from 1 month's prison sentence from Vaikom struggle, so 6 months வந்து 1 monthக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரிலீஸ் ஆகுறாங்க. So Periyar got arrested again for violating the order of banishing from the state. Okay, the person who was arrested along with Periyar in Vaikom struggle, இப்போ பெரியார் கூட வந்து வைக்கம் ஸ்ட்ரகிளில் இன்னொருத்தர் வந்து யார் அரெஸ்ட் ஆனாங்கன்னா ஐயமுத்து. ஓகே, the women who led the struggle at Vaikom after the arrest of Periyar. So women, ரெண்டு விமென் வந்து பெரியார் அரெஸ்ட் ஆகிட்ட பிறகுமே பார்த்திங்கன்னா அந்த மூவ்மெண்ட்டை வந்து லீட் பண்ணுறாங்க, நாகம்மை அண்ட் கண்ணம்மாள். Periyar, who was sentenced for 6 months jail, was released in 4 months. So this is not 1 month, திரும்ப அவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஸோ 6 months ஜெயிலில் வந்து 4 months தான். ஓகே, சாரி, ஆப்ஷன் சி, it should be option C. A person called for the end of Vaikom struggle, advising that persons belonging to other faiths should not participate in it, but instead they should work for the conversion of the minds of the peoples concerned. இப்படி சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, காந்தி. ஸோ மற்ற ஃபேத் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரகிள் கண்டி ஒர்க் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் கன்சர்ன்டுக்கு வந்து லைக் கன்வெர்ட் ஆகிருக்கிற பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அது வந்து காந்தி. இஸ் த ஃபாலோயிங் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம இது பார்த்துட்டு இது கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ காந்தி gave up Vaikom struggle. Periyar, this is the best opportunity to eradicate caste. Rajagopalachari, Joseph, a Christian, should not participate in the struggle. T.K. Ravindran, the leadership of E.V. Ramasamy gave an impetus to the struggle. So the answer is all are correct. இதுக்கு ஆன்சர் வந்து காந்தி. I am just a party worker who was watching Periyar leading the Vaikom struggle. This was said by, இது யார் சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க, காமராஜர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு பார்ட்டி ஒர்க்கர், பெரியார் வந்து லீட் பண்ண மூமெண்ட்டை நான் ஜஸ்ட் பார்க்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து காமராஜர். The date Periyar entered the Vaikom struggle. So Vaikom struggle வந்து பெரியார் என்டர் ஆன டேட் வந்து 14th April 1924.
The day on which Periyar took charge as the general of the Vaikom struggle Satyagraha headquarters was எந்த டேயில் வந்து பெரியார் வந்து ப்ராப்பர் சார்ஜ் எடுக்கிறாரு அப்படின்னா 17th April 1924. Vaikom victory celebration participated by Periyar were held on. So Vaikom victory ஆனதுனால லைக் செலிப்ரேஷன் எப்போ வச்சாங்க அப்படின்னா 29th November 1925. The Golden Jubilee celebrations of Vaikom struggle participated by Indira Gandhi, Maniammai, Asiriyar Veeramani in Vaikom were. எப்போ இந்த கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 26th April 1975. If the Vaikom agitators are depending on me, let them know that they are resting on a grass. I am living at a safe distance from them. This statement was made by Gandhi. ஓகே, வைக்கம் அஜிடேட்டர்ஸ் எல்லாருமே கிராஸில் இருக்கிற மாதிரி இருங்க, அண்ட் நான் வந்து கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸில் தான் அவங்கக்கிட்ட இருந்து இருக்கேன், லைக் கொஞ்சம் கிட்ட தான் இருக்கேன், அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அந்த லீடர் யாருன்னா காந்தி. மேட்ச் த ஃபாலோயிங். த இயர் இன் விச் பெரியார் வாஸ் இம்ப்ரிசன்ட் ஃபார். இது வந்து எது கரெக்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஸோ டோடி ஷாப் ப்ரொட்டஸ்ட் வந்து 1921, இது ரைட்டு. காதி ப்ரொபகேண்டா 1924, இதுவும் ரைட்டு. ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி 1924, ரைட்டு. ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி 1924, எல்லாமே கரெக்டு தான். 46 is everything is right. The first issue of குடியரசு started by Periyar was published on. ஸோ எப்போ இது பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 2nd of May 1925. The person who addressed releasing the first issue of குடியரசு was first person. அந்த குடியரசு வந்து ரிலீஸ் பண்ணது வந்து யார் அப்படின்னா ஞானியர் சுவாமிகள். The years in which Periyar was the president of Tamil Nadu Congress. So Tamil Nadu Congress பெரியார் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்த இயர் வந்து 1922 and 1924. The year in which Periyar was secretary of the Congress party. So Periyar வந்து secretary of Congress பார்ட்டியாக இருந்திருக்காரு எந்த இயர்னா 1925. இங்கேருந்து தான் வந்து சேரன் மாதேவியில் அவருக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு 1925 வந்து அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, செல்ஃப்லெஸ் சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பெரியார் வாஸ் ஜெயில்டு ஃபார் ப்ரொட்டஸ்டிங் அகேன்ஸ்ட் டாடி ஷாப்ஸ் இன். ஸோ 51 வந்து பெரியார் வாஸ் ஜெயில்டு ஃபார் ப்ரொட்டஸ்டிங் அகேன்ஸ்ட் டாடி ஷாப்ஸ் இன் கோவை. ஓகே. குடியரசு which was published in 1925 was registered by the government on. So government எப்போ இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா 19th January 1923. The picture that appeared at the front page of Kudiyarasu run by Periyar was picture என்னன்னா the hand weaving wheel. அதுதான் வந்து இருந்திருக்கு. The year in which the picture of Gandhi while weaving at the front page of Kudiyarasu was. ஸோ இது லைக் ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் குடியரசு காந்தி வீவ் பண்ணுற மாதிரி இருந்தது வந்து 1925 to 1927. The magazine that Periyar published with the picture of Bharata Mata at the front page was. அந்த மேகசின் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. குடியரசு தான். பெரியார் published with the picture of Bharat Mata at the front page, அதுமே குடியரசு தான். The declaration that took place at the front page of குடியரசு from 18 April 1926 to 25th December 1927 was. என்ன டிக்ளரேஷன் அப்படின்னா லாங் லிவ் காந்தி அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க அந்த குடியரசு டிக்ளரேஷனில். ஈவன் ஆஃப்டர் லீவிங் காங்கிரஸ் பெரியார் ஹேட் ரெஸ்பெக்ட் ஃபார் த கன்ஸ்ட்ரக்டிவ் பிளான்ஸ் ஆஃப் காந்தி அன்டில். ஸோ காந்தியோட பெரியார் வந்து காங்கிரஸ் விட்டுட்டாலுமே காந்தியோட பிளான்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அவர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. எப்போன்னா 1927 வரைக்கும். அதுதான் லாங் லிவ் காந்தி அப்போ வரைக்கும் தான். ஸோ காந்தி மெட் பெரியார் டு ஹியர் இஸ் சைட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஆன் வைக்கம் ஸ்ட்ரகிள். ஸோ காந்தி வந்து பெரியாரை மீட் பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் வைக்கம் ஸ்ட்ரகிள் எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்கன்னா கொட்டாரம் அப்படின்ற பிளேஸ் கேரளாவில். த மீட்டிங் ஆஃப் பெரியார் அண்ட் காந்தி டுக் பிளேஸ் இன் பெங்களூர். ஸோ பெரியார் அண்ட் காந்தி பெங்களூரில் கூட மீட் பண்ணுறாங்க. அது எப்போ அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ஆகஸ்ட் 1927. The Congress party extended its support to Vaikom struggle for the first time. So Congress party கூடமே ஃபர்ஸ்ட் வைக்கம் ஸ்ட்ரகிள்க்கு வந்து காங்கிரஸ் பார்ட்டி சப்போர்ட் இல்லை, அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்போனா 26th December 1924. The person who presided over the Belgaum Congress conference and expressed support for Vaikom struggle was. So லைக் பெல்காம் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தவர் வந்து வைக்கம் ஸ்ட்ரகிளுக்கு வந்து நாங்கள் இனிமேல் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னவர் வந்து யார் அப்படின்னா வந்து காந்தி.
The person in, sorry, the year in which the protest against Gurukulam was conducted in 1925. Gurukulam was run by Vavesu Iyer in Cheran Madevi, created in the minds of the students. Created in the minds of the students. என்ன கிரியேட் ஆச்சுன்னா caste discrimination என்றது வந்து கிரியேட் ஆகிடுது. ஸோ பெரியார் ஸ்டார்டட் குடியரசு. ஸோ பெரியார் வந்து குடியரசு ஸ்டார்ட் பண்ணுறாரு while he was in Congress. காங்கிரஸில் இருக்கிறப்பவே பெரியார் வந்து குடியரசை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பெரியார் said we should find a permanent solution to the caste issue while the Britishers are ruling us. பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்துக்குமே இப்போவே நம்ம வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடணும் பிரிட்டிஷர்ஸ் இருக்கிறப்போவே. இல்லைன்னா டெமோக்ரஸின்றது வந்து பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருந்திருக்காரு. இது எப்போ சொன்னார்னா சேலமில் இருக்கிறப்போ சொல்லியிருந்திருக்காரு. பெரியார் செட் இட் இந்த இயர். எப்போ இதை வந்து சொல்லியிருந்திருக்காரு பெரியார் அப்படின்னா 1924 சொல்லியிருந்திருக்காரு. ஓகே, the event that caused this incident, எதனால வந்து இவர் இப்படி பேசினார் அப்படின்னா குருகுலம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான். ஸோ குருகுலமில் வந்து இந்த கேஸ்ட் பிராமின்ஸ்க்கு தனியாக லைக் நான் பிராமின்ஸ்க்கு தனியாகலாம் பண்ணப்போ, ஸோ பிரிட்டிஷர்ஸ் இருக்கிறப்பவே நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து நம்ம இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் பார்க்குறோம். இஃப் அட் ஆல் நம்மளை அவங்க விட்டுட்டு போயிட்ட பிறகும் இப்படியே இருந்ததுன்னா இவங்க தானே ஃபுல்லாக ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. And 68, a person joined Periyar in this issue event against Gandhi was P. Varadarajulu அப்படின்றவர் வந்து இந்த லைக் குருகுலம் இஷ்யூ இது எல்லாத்துக்குமே வந்து பெரியாரோட வந்து சேர்ந்துக்கிறாரு. காந்தியே அகேன்ஸ்ட் பண்ணுறாங்க. that Gandhi offered for the Gurukulam issue was, so Gurukulam issueக்கு வந்து காந்தி கூடமே ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு. என்னென்னா a Brahmin cook should cook அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் பிராமின்ஸ் வந்து சமைச்சா பிராமின்ஸ் வந்து அந்த டைமில் வந்து சாப்பிட மாட்டாங்க போல். ஸோ இந்த இன்டர் டைனிங் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா பிராமின் சமைச்சது வந்து பிராமின் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, லைக் மற்ற கேஸ்ட் பீப்புள் சமைக்கிறது நான் பிராமின் பீப்புள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, எல்லாருக்குமே வந்து ஒரே டைனிங்கில் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் பிராமின் குக் தான் வந்து சமைக்கணும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாரு. The strategy that Periyar used in order to close down Gurukulam was, so Periyar வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாரு குருகுலமே வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, he requested the Tamils who were offering financial assistance, like தமிழ் பீப்புள் வந்து சில பேர் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து குருகுலம் கொடுத்துட்டு இருந்தாங்களே அவங்கள எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு பெரியார். Person who fought along with Periyar in removing the Gurukulam that encouraged caste discrimination having the name of the National Institute. So குருகுலம்ன்றது வந்து ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட், எல்லாருமே வந்து இங்கே படிப்பு கற்றுக்கலாம் படிக்கலாம் லைக் அந்த மாதிரிலாம் இருந்தது. வந்து ஒரு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் மாதிரி வந்து நடந்துட்டு இருந்துச்சு. பட் அங்கே வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்கள வந்து இவங்க 3 பேருமே வந்து பெரியாருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. டாக்டர் வரதராஜுலு நாயுடு, எஸ் ராமநாதன் அண்ட் திருவிகா, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரியாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் in the Tamil Nadu Congress Committee meeting held in Tiruchirappalli, a resolution of condemnation for whipping anti-Brahmin sentiments was brought against. ஸோ இந்த பிராமின் சென்டிமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நிறைய இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த பிராமின் சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினது வந்து டாக்டர் வரதராஜுலு கூடமே பார்த்திங்கன்னா பண்ணியிருந்திருக்காரு. The resolution of condemnation against Varadarajulu for his anti-Brahmin activities was defeated in the Congress committee meeting held at Tiruchirappalli with an effect speech by. ஸோ வரதராஜுலு பார்த்திங்கன்னா ஆன்டி பிராமின் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அதனை பற்றி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கமிட்டிஸில் மீட்டிங்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய பேசியிருந்திருக்காரு. இதை பார்த்திங்கன்னா வாஸ் டிஃபீட்டட் இன் காங்கிரஸ் கமிட்டி. அப்போ பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் நிறைய பேர் வந்து காங்கிரஸில் இருந்ததுனால இந்த இஷ்யூ வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. பட் இது வந்து இந்த காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் ஹெல்ட் அட் திருச்சிராப்பள்ளி வித் அன் எஃபெக்டிவ் ஸ்பீச் பை பெரியார் தான் அந்த எஃபெக்டிவ் ஸ்பீச் கொடுத்துருந்துருக்காங்க. இப்படி இவர் பண்ணிட்டு இருந்தால் கூடமே அந்த கண்டெம்னேஷனை கூடமே பார்த்திங்கன்னா கமிட்டி வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. The one who contested against Periyar for the post of Secretary of Tamil Nadu Congress. So Tamil Nadu Congress Secretaryக்கு வந்து பெரியார் நின்னப்போ அவருக்கு கண்டெஸ்ட் அகெயின்ஸ்டாக வந்து நின்னது வந்து ஆதி நாராயண செட்டியார் அப்படின்றவர். The Congress conference which was cause for Periyar's exit from Congress was, so ஒரு காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து பெரியார் காங்கிரஸில் வந்து விடுறதுக்கு காரணமாக இருந்த இடம் வந்து காஞ்சிபுரம் கான்ஃபரன்ஸ்.
30th Congress Conference was held in Kanchipuram. So 30th Congress Conference வந்து காஞ்சிபுரம்ல நடந்துச்சு. அந்த டேட் என்னன்னா November 21, 22, 1925. Okay. The conference in which Periyar fought that the Congress party should accept the principle of communal reservation was held in. ஸோ ஒரு கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து லைக் ஃபைட் பண்ணுறாரு ஃபாட் தட் த காங்கிரஸ் பார்ட்டி ஷுட் அக்செப்ட் த பிரின்சிபல் ஆஃப் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன். கொஞ்சம் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் வேணும், எல்லாமே பிராமின்ஸ்க்கு மட்டும் கிடைக்கக்கூடாது, நான் பிராமின்ஸ் தான் வந்து பாப்புலேஷன் வைஸ் வந்து நிறைய இருக்காங்க, ஸோ இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வேணும், எல்லாமே இவங்களுக்கே இருந்தால் இவங்க எப்போ வந்து லைக் இன்னும் நல்லா படிக்க முடியும், அந்த மாதிரி கொஞ்சம் ரிசர்வேஷனுக்குலாம் வந்து இது பண்ணாங்க. ஸோ திருச்சிராப்பள்ளி கான்ஃபரன்ஸில், தஞ்சாவூர் கான்ஃபரன்ஸ், காஞ்சிபுரம் கான்ஃபரன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரியார் இதுக்காண்டி வந்து பேசியிருந்திருக்காரு. இஸ் த ஃபாலோயிங் மேட்சிங் லைக் இஸ் த ஃபாலோயிங் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும். ஸோ கான்ஃபரன்ஸ் பிரசிடென்ட், திருச்சிராப்பள்ளி கான்ஃபரன்ஸில் யார் பிரசிடென்ட்னா சோமசுந்தர பாரதியார், கரெக்ட். திருநெல்வேலி கான்ஃபரன்ஸில் ஸ்ரீனிவாச ஐயங்கார், கரெக்ட். திருவண்ணாமலையில் வந்து பெரியார், கரெக்ட். ஸோ ஆல் ஆர் கரெக்ட். And the conference that introduced the resolution for temple entry when Periyar was in Congress was held at. So ஒரு conference வந்து the conference that introduced the resolution, ஒரு conference வந்து resolution for temple entry வந்து introduce பண்ணுறாங்க. பெரியார் வந்து அந்த டைமில் வந்து was in Congress. அது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருப்பூர் கான்ஃபரன்ஸ் 1922. The one who opposed in Tirupur conference the proposal brought by Periyar for the temple entry was. ஸோ ஒருத்தர் வந்து அப்போஸ் பண்ணியிருந்திருக்காரு. அவர் யாருன்னா மதுரை ஏ வைத்தியநாத ஐயர், சத்யமூர்த்தி, கும்பகோணம் பந்துலு ஐயர், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் என்ட்ரிக்கு வந்து அப்போஸ் பண்ணவங்க தான். பெரியார் மென்ஷன்ட் டு காந்தி தட் இன் ஆர்டர் டு அப்டைன் இண்டிபெண்டன்ஸ் வி மஸ்ட். ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும்னா நம்ம காங்கிரஸை டெஸ்ட்ராய் பண்ணணும், ஹிந்து ரிலீஜனை டெஸ்ட்ராய் பண்ணணும், பிராமின் டாமினேஷனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷுட் டூ ஆல் தி த்ரீ. ஓகே. It was said that the harm done by Brahmins to India was nothing short of the harms done by Britishers. This was said by. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிராமின்ஸ் வந்து இந்தியாவுக்கு நிறைய ஹார்ம் கொடுத்துருக்காங்க, அதே அளவுக்கு தான் பிரிட்டிஷர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிராமின்ஸ் குட் அண்ட் பிரிட்டிஷர்ஸ் லோ அந்த மாதிரிலாம் கிடையாது, ரெண்டு பேருமே நமக்கு வந்து ஹார்ம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திஸ் வாஸ் செட் பை. இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க, காந்தி தான். In every Congress conference, the resolution placed by Periyar emphasizing the communal representation was rejected. ஓகே. யார் ரிஜெக்ட் பண்ணாங்க கான்ஃபரன்ஸு, லைக் இந்த ரெசல்யூஷன் வந்து யார் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்திருக்காங்க. யார் நம்ம பார்க்கலாம். ஸோ 1924 கான்ஃபரன்ஸ் திருநெல்வேலியில் நடந்தப்போ ஸ்ரீனிவாச ஐயங்கர் தான் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணார். 1921 தஞ்சாவூரில் நடந்தப்போ ராஜகோபாலாச்சாரி ரிஜெக்ட் பண்ணார் கம்யூனல் ரிசர்வேஷன். 1922 திருப்பூரில் வந்து காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தால் அந்த பெரியார் வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் பற்றி வந்து அப்போ கூட எம்ஃபசைஸ் பண்ணால் விஜய ராகவாச்சாரியர் வந்து ரிஜெக்ட் பண்ணார். 1924 திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாச ஐயங்கர் வந்து ரிஜெக்ட் பண்ணார். 1925 காஞ்சிபுரமில் திருவிக்கா வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆர் ரைட். The posts held by Periyar in Congress from 1920 to 1925 for the 5 years are. ஸோ இந்த என்னென்ன போஸ்ட் வந்து இவர் வந்து பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் த கோவை டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ்க்கு பிரசிடென்ட்டாக இருந்திருக்காரு, ட்வைஸ் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ், ட்வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ இது எல்லாமே வந்து அவரோட போஸ்ட்ஸ். த டியூரேஷன் ஆஃப் பெரியார் சர்வ்ட் விகரஸ்லி இந்த காங்கிரஸ் பார்ட்டி. எத்தனை வருஷம் வந்து பெரியார் வந்து காங்கிரஸ் பார்ட்டியில் இருந்தார்னா 6 years. ஓகே. Periyar said, I cannot accept that Swarajya is that which is when the country is ruled not by the foreigners but by our own citizens. So இந்த statement வந்து பெரியார் எப்போ சொல்கிறாருன்னா when he was in Congress party. Okay, option B, when he was in Congress party பெரியார் வந்து சொல்கிறாரு. And next பார்த்தீங்கன்னா it was said if we want Swarajya freedom. Okay. So if we want Swarajya, the arrogance of the rich, the humiliation of the poor, the hardships faced by the lower community people should be eradicated first. That alone is the battle for Swarajya. This was said by. ஸோ இது வந்து பயங்கர ஹெவி ஸ்டேட்மெண்ட்ஸ். இது யார் சொல்லியிருக்காங்கன்னா பெரியார். ஸோ நமக்கு வந்து ஃப்ரீடம் வரணுன்னா இந்த ரிச் பீப்புள் வந்து ரொம்ப அரகண்ட்டாக இருப்பாங்கள்ல, அது பூர் பீப்புள் வந்து ரொம்ப அவமானப்படுவாங்கள்ல,
அது ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பை த லோவர் கம்யூனிட்டி பீப்புள், லைக் ரொம்ப கஷ்டங்கள் வந்து லோவர் கம்யூனிட்டி பீப்புள் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கள்ல, அது எல்லாமே ஃபஸ்ட்டு அது வந்து இராடிகேட் பண்ணணும். அது வந்து சொசைட்டிலேருந்து ஃபஸ்ட்டு அது போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்வராஜ்ய பேட்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதுவுமே பெரியார் தான் சொல்லியிருந்திருக்காரு. So Periyar was elected as the president of Tamil Nadu Congress Party by majority of voters. But within 1 hour of this election, a non-confidence motion was brought by. So Periyar பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஓட்ஸ்லேருந்து காங்கிரஸ் பார்ட்டி பிரசிடெண்ட்டாக வந்து ஜெயிச்சிருக்காரு. கொஞ்சம் 1 hour 2 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன், யாரோட சப்போர்ட் இல்லாமல், லைக் எல்லாருமே நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது யார் அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. வ.வே.சு ஐயர் அப்படின்றவர் தான். The reason for Periyar leaving the Congress was, so பெரியார் ஏன் காங்கிரஸ் விட்டார்னா, கான்ஸ்பிரசி ஆஃப் த பிராமின்ஸோட கான்ஸ்பிரசி, ரிஜெக்ஷன் ஆஃப் த பாலிசி ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கம்யூனல் ரிசர்வேஷன் எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணது, டாமினேஷன் ஆஃப் பிராமின்ஸ், இது எல்லாத்துக்கும் காரணம் பெரியார் காங்கிரஸ் விடுறதுக்கு. த பர்சன் ஹூ டோல்ட் பெரியார் ஹூ வாஸ் ஃபைட்டிங் பிராமின் டாமினேஷன் இன் காங்கிரஸ் தட் த ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் 100 times better than பெரியார் வாஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. யாருன்னா ராஜகோபாலாச்சாரியர். ஸோ a person who told Periyar who was fighting Brahmin domination in Congress that the Justice Party is 100 times better than the Periyar. ஸோ காங்கிரஸ்க்கு அந்த டைமில் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து அகேன்ஸ்டாக இருந்தாங்க இல்லையா. ஸோ பெரியார் வந்து பார்த்திங்கன்னா பிராமின் டாமினேஷன் வந்து அப்புறம் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அது எல்லாமே வந்து ரொம்ப போராடிட்டு இருந்தார் இல்லையா பெரியார். அதுக்கு வந்து ராஜகோபாலாச்சாரி வந்து காங்கிரஸ் அவர் சொல்கிறாரு பெரியாரை விட ஜஸ்டிஸ் பார்ட்டியே எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. வென் பெரியார் வாஸ் இன் காங்கிரஸ், பெரியார் வந்து காங்கிரஸில் இருந்தப்போ he insisted on communal reservation. எஸ், காங்கிரஸில் இருந்தப்போ அவர் வந்து கம்யூனல் ரிசர்வேஷனுக்காண்டி பேசியிருந்திருக்காரு. அவர் வந்து அன்டச்சபிலிட்டியை வந்து அப்போஸ் பண்ணார். இன்சிஸ்டட் ஆன் டெம்பிள் என்ட்ரி, மூணுமே கரெக்ட், ஆல் தி த்ரீ. While being in Congress, Periyar supported the Justice Party rule for. ஸோ காங்கிரஸில் இருந்தப்போவே பெரியார் பார்த்திங்கன்னா supported the Justice Party rule. எதுக்கு அப்படின்னா the protection of Hindu endowment department. ஓகே.